ஏன் பிக் பாஸ் நயா பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் பைத்தியமாக இருக்கலாம், ஒரு கூட்டமே பைத்தியமாக இருக்கலாமா? எனக்கு ஏதோ இந்த டைம் பிக் பாஸ் சீசன் 9 மாதிரி தெரில. இந்த டைம் வந்து பார்த்தா ஒரு மனநல காப்பகம் மாதிரி தான் இருக்குது பிக் பாஸ் ஷோவே. பாவம் அந்த மனுஷன் பாட்டுக்கு 10 படத்தை ஒரு வருஷத்தில் விட்டுட்டு சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தார். அவரை கூப்பிட்டு வந்து இங்கே ஹோஸ்ட்டாக போட்டு அவர் யோசிச்சிருப்பார், இந்த டைம் வந்து நீங்கள் என்கிட்ட மாட்டல, நான் தாண்டா உங்ககிட்ட மாட்டிக்கினேன் அப்படின்னு யோசிச்சிருப்பார். திவாகர் வந்தாப்புல வந்தோடனே அவர் வந்து அது இருந்தும் வந்து விஜய் சேதுபதி சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு சகோதரனாக சொல்கிறேன், எப்படியோ நீட்டாக நடந்துக்குங்க அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறாரு. அதையும் புரிஞ்சிக்காமல் தற்குறி மாதிரி அங்கே போயிட்டு உங்கள் முன்னாடி ஒரு ஆக்டிங் பண்ணி காட்டலாம்னு நினைக்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க. உண்மையாகவே அந்த மனுஷன் மைண்ட் செட் யோசிச்சுப்பாரு, இந்த பைத்தியங்கள் கூடயா நம்ம இந்த 100 நாள் ஓட்ட போகிறோம் அப்படின்னு அவர் நினச்சிருக்க மாட்டார். சரி, உண்மையாக சொல்கிறேங்க, ஒரு ஒரு ஹோஸ்ட் பண்ணுறது, ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது.